அண்மைச் செய்தி. தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். நீலகிரி, தேனி, கோவை ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு தற்போது ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கவினா. வணக்கம் கவினா, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டையும் விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 2, 3 ஆகிய தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய தரைக்காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கவினா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.